வட்ட மாவட்ட சங்கங்களில் இருக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் அனைத்தும் சங்க சட்ட திட்ட விதிகளின்படி மாநில சங்கத்தின் நேரடி பார்வையில் செயல்பட வேண்டும். அதன் அடிப்படையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு கர்ணம் மணியம் விசாரிப்பு என்று அனைவரும் ஒன்றிணைந்து கிராம உத்தியோகஸ்தர்கள் என்ற அடிப்படையில் மயிலாடுதுறையில் பட்டமங்கலம் தெருவில் நகர புலையில் 36/2 ரயத்து மனை 5115 சதுர அடி கொண்ட பழைய ஓட்டு வீடு நமது சங்கத்திற்கு கிடைக்கப்பட்டது. ஆனால் அதை சம்பந்தமில்லாத சில நபர்கள் அந்த இடத்தை அபகரிக்க முயற்சித்த போது 1996ஆம் ஆண்டு நமது சங்கத்தின் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களை உள்ளடக்கி திரு தா சுகுமார் அவர்கள் மாவட்ட செயலாளராக பொறுப்பு வைத்த காலத்தில் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வழக்கு எண் 388/96 படி நிரந்தர உறுத்து கட்டளை பெற்றுள்ளார். ஆனால் அந்த இடத்தை சமீப காலமாக சில நபர்கள் மேலும் அதை அபகரிக்க முயற்சிக்கிறார்கள். இது குறித்து மாநில சங்கம் நேரடி பார்வையில் சட்ட ரீதியாகவோ அல்லது போராட்ட வாயிலாகவோ அந்த இடத்தை மீட்டெடுத்து என்பது இந்த மாநில செயற்குழு முடிவு செய்கிறது. இது தீர்மானம் 5. நம்ம சங்க 2019ஆம் ஆண்டு சங்க சட்டத்திட்ட விதிகளில் திருத்தம் அமைக்கப்பட்டது. அப்படி திருத்தம் அமைக்கப்பட்ட சட்டத்திட்ட விதிகளில் மாநில நிர்வாக பொறுப்புகளில் மாநில அமைப்பு செயலர் பொறுப்பையும் மாநில பிரச்சார செயலர் பொறுப்பையும் எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக மாநில தணிக்கையாளர் என்ற ஒரு பொறுப்பை உருவாக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் 28 மாவட்டங்கள் நடைமுறையில் இருந்தது. ஆனால் அதன் பிறகு கடந்த 5 ஆண்டுகளில் 28 மாவட்டங்களாக இருந்த மாவட்டங்கள் 38 மாவட்டங்களாக அரசு விரிவுபடுத்தியதை தொடர்ந்தும் மேலும் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு அமைப்புகளிலிருந்து நமது தோழர்கள் தாய் சங்கமாகிய நம்மை அமைப்பில் தங்களை இணைத்துக் கொண்டதை தொடர்ந்து மாநில நிர்வாக பொறுப்பு 13 நபர்களை கொண்டு உள்ளதை கூடுதலாக ஒரு மாநில துணைத் தலைவரும் அதே போன்று கூடுதலாக ஒரு மாநில செயலாளர் பொறுப்பையும் சேர்த்துக் கொண்டு 2019இல் வேண்டாம் என்று விடுவித்த மாநில அமைப்புகளர் பொறுப்பு பல்வேறு காரணங்களால் நாம் நடைமுறையில் வைத்துக் கொண்டிருந்தோம். அப்படி நடைமுறையில் வைத்திருந்த மாநில அமைப்புகளர் பொறுப்பையும் அங்கீகரித்து இனி 15 மாநில நிர்வாகிகள் கொண்ட குழுவாக நமது சங்கம் செயல்பட சங்கம் சட்டத்திட்ட விதிகளில் திருத்தம் மேற்கொள்வதற்கு இந்த மாநில செயற்குழுவில் அனைவராலும் ஒப்புதலுக்கு முன்வைக்கப்படுகிறது. இதை இந்த மாநில செயற்குழு ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்ததை தொடர்ந்து அதை ஏற்று அடுத்த மாநில செயற்குழு நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பு இந்த மாநில செயற்குழுவில் ஒரு 3 பொறுப்புகளை நாங்கள் இங்கே அறிவிப்பதற்கு முடிவு பண்ணது. அதன் அடிப்படையில் இதுல பொறுப்பு என்பது எல்லாருக்கும் கிடைக்கும். யாருமே நம்ம குறைச்சி மதிப்பிடுறது இல்லை. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆனால் சில காரணங்களுக்காக சில காரணிகளுக்காக சில பேருக்கு அந்த பொறுப்பு வழங்குவதிலே சிக்கல் இருக்கிறது. இன்னும் கூட பாத்தீங்கன்னா கடந்த வேலூரில் நடந்த செயற்குழு பொறுப்புல இருந்து அந்த மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய தோழர்களை நம்மளோடு கொண்டாந்து இணைத்து அதோடு மட்டுமல்ல இதர மாவட்டங்களில் இருக்கிற தோழர்களையும் நம்மோடு இணைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிற அருமை தோழர் நம்முடைய கணேசன் அவர்களை மாநில துணைத் தலைவராக நாங்கள் இருக்கிற 13 பேரோடு அருமை தோழர் கணேசன் அவர்களையும் ஒரு மாநில துணைத் தலைவராக இந்த மாநில செயற்குழு அங்கீகரிப்பது என்று முடிவு செய்திருக்கு. இரண்டாவது நபராக செங்கல்பட்டு மாவட்டம். இரண்டாவதாக செங்கல்பட்டு மாவட்டத்திலே பல்வேறு நடவடிக்கை மாவட்ட முழுக்க தோழர்கள் அவர்களும் இந்த சங்கத்தை நோக்கி பல மாவட்டங்களிலிருந்து வருகை தர வேண்டும் என்று ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற அவங்க பயணித்த சங்கத்திலிருந்து ஒவ்வொருவரையும் அழைத்து பேசி இதுதான் நமக்கு பாதுகாப்பான சங்கம், இந்த சங்கத்தில் பயணித்தால்தான் நம்முடைய கோரிக்கையை பெற்றெடுக்க முடியும், நம்முடைய வாழ்வாதாரம் மீட்டெடுக்க முடியும் என்று சொல்லி பல்வேறு மாவட்டங்களில் பேசியிருக்கக்கூடிய அந்த தோழர்கள் ஒருத்தருக்கு மாநில அருமை தோழர் சிவராஜ் தோழருக்கு மாநில செயலாளர் பொறுப்பும் நம்ம அங்கீகரித்திருக்கோம். அவர் வரல. அதே போன்று வேலூர் மாவட்டம் நம்முடைய மாவட்டம் நம்ம மாவட்டத்திலே இருந்த பொறுப்பு
அருமை தோழர் ரவி அவர்கள் மாநில துணைத் தலைவராக பொறுப்பு வைத்து அவர் பணி ஓய்வு பெற்றதை தொடர்ந்து அங்க காலியா இருக்கு. அதோடு மட்டுமில்ல, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 மாவட்டங்கள் இணைந்திருக்கு. ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர். இந்த 3 மாவட்டங்களை கவனிப்பதற்காக அங்கே மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய அருமை தோழர் துரைராஜ் அவர்களை மாநில துணைத் தலைவராக அங்கீகரித்து இந்த மாநில செயற்குழு முடிவு செய்கிறது. தோழர்களே, இந்த தீர்மானத்தை நீங்கள் அதன் பிறகு 2007க்கு பிறகு பணிக்கு வந்தவர்கள், இது ஒரு முக்கியமான விஷயம். பல இடங்கள்ல மாநில நிர்வாக பொறுப்பிலே அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கல, இருந்தாலும் கூட ஒரு தீர்மானம் போட்டு வருங்காலத்தில் என்ன செய்யணுங்கிறத பத்தி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். 2007க்கு பிறகு பணிக்கு வந்தவர்களில் சரிபாதி பேர் பெண்கள் பணிக்கு வந்திருக்கிறார்கள். இப்படி பணிக்கு வந்த பெண்களுக்கு மாநில பொறுப்பு வழங்காமல் இருந்து வந்ததை இந்த மாநில செயற்குழு கனிவோடு ஆய்வுக்கு உட்படுத்தியது. இதில் பெண்களின் பாதுகாப்பு கருதி இப்போதைக்கு வேண்டாம் என்று கடந்த 2019ஆம் ஆண்டு முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் பெண்ணுக்கு ஆணுக்கு பெண் சமம் என்கிற கோட்பாடு, அதிலும் சரிபாதி பெண்கள் பணியாற்றும் போது பெண்களை புறந்தள்ளுவது சரியானதாக இல்லை என்று பாதுகாப்பு என்பதும் இந்த காலகட்டத்தில் கூற்று முற்றிலும் தவறு என்பதை உணர்ந்து எதிர்வரும் காலங்களில் மாநில நிர்வாக பொறுப்பில் பெண்களுக்கும் பங்கீடு அளிப்பது என்று இந்த மாநில செயற்குழு அனைவராலும் முடிவு செய்யப்படுகிறது. ஆனால் நம்ம சங்கத்தில் ஒரு சட்டத்திட்ட விதி ஒன்று வச்சிருக்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய பொறுப்பாளரை நம்ம தேர்வு செய்கிற பொழுது ஒன்று அந்த 3 பொறுப்புல இருக்கிறவங்க தான் நம்ம எடுக்க முடியும். மாவட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர். அப்ப அங்க இருக்கக்கூடிய தோழர்கள் யாரா இருந்தாலும் எந்த பொறுப்பாளரும் பெண்களை விட்டு மட்டும் சொல்லல, ஒவ்வொருத்தரும் அந்த இடத்தை நோக்கி வந்தால்தான் மாநில நிர்வாக பொறுப்பை நாம் அலங்கரிக்க முடியும். அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க நம்ம சங்க சட்டத்திட்ட விதிக்கு தகுந்தார்போ நம்ம அந்த விதியை மாற்றி வைத்திருக்கிறோம். அதை நம்ம அங்கீகரிக்கிறோம். அதே மாதிரி கடைசியான கோரிக்கை, 7வது கோரிக்கை தீர்மானம், கிராம உதவியாளர் வாழ்வாதார கோரிக்கையாகிய வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதிய வழங்கிட வேண்டிய இறந்து போன கிராம ஊழியர் இடத்தில் பிடித்தம் செய்த தொகை அரசு பங்கீடு வழங்கிட வேண்டியும், கருணை அடிப்படையிலான பணி கல்வி தகுதி அடிப்படையில் வழங்கிட வேண்டியும், இவைகளை அரசு கவனத்தில் கொண்டு சென்று அரசு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். இப்படி அரசு நிறைவேற்றி கொடுக்க முன்வராத பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை செல்வதற்கு அதற்கான அதிகாரத்தை மாநில நிர்வாக குழுவிற்கு இந்த செயற்குழு அங்கீகாரம் வழங்க வேண்டும். ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பெரார் கூட்டமைப்பிலே இருக்கிறோம். அதனால இந்த 9வது மாசம் வரைக்கும் நம்முடைய அந்த ஓய்வூதிய குறைந்திருக்கும் குழு அறிக்கை கொடுக்கிறது. அவர்கள் என்ன அறிக்கை கொடுக்க இருக்கிறார்கள் என்பதை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்துறோம். அதனால அடுத்தது பெரார் கூட்டமைப்பின் உயர்மட்ட குழு கூட்டம் இருக்குது. இவர்களெல்லாம் எதை நோக்கி செல்ல இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு அடுத்தாற்போல் அடுத்த மாதத்தில் மறுபடியும் மாநில நிர்வாக குழுவை கூட்டி நாம் ஒரு சரியான திசைவழியில் செல்வதற்கான எந்த போராட்ட நடவடிக்கையை மாநில நிர்வாக குழு எடுத்தாலும் அதற்கு முழு அங்கீகாரத்தை இந்த மாநில செயற்குழு வழங்குவது என்கிற தீர்மானத்தை நாம் அங்கு அறிவித்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய 7 தீர்மானங்களும் எதிர்காலத்தில் இந்த சமூகத்தை உயர்ந்த இடத்தில் நிறுத்தக்கூடிய ஒரு உன்னதமான தீர்மானங்கள். நம்முடைய வாழ்நிலையை புரிந்து கொண்டு இந்த சங்கம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் இடைவிடாத அந்த தொடர் முயற்சி, அதன் ஒரு பகுதியாக இந்த மாநில செயற்குழு ஒரு 7 தீர்மானங்களை நாம் முன்மொழித்திருக்கிறோம். அந்த தீர்மானங்களை நீங்கள் வந்திருக்கக்கூடிய அனைவரும் ஏற்றுக்கொண்டதற்கான அங்கீகாரத்தை, அதேமாதிரி நிர்வாக பொறுப்பிலே வந்திருக்கக்கூடிய இந்த தோழர்களை அங்கீகரித்தும் ஒரு பலத்த கரைவொலி இழுத்து இந்த தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டுமாய் நாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது போதாது, இன்னும் மேலும் பலத்த குறை இதுவும் போதாது. அந்த மண்டபத்துடைய ஓனரு இங்க வரணும், என்ன உள்ள இடி சிடிக்கிற சத்தம் கேட்குது என்று வர அளவுக்கு பலத்த கரவொலி எழுத்தி நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தும் இனிதே நிறைவேறியது. வாழ்த்துக்கள், நன்றி. இறுதியாக